இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே திருவை கொடுத்திருக்கிற நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு செய்தி அறிவிப்பை கொடுக்கின்றது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் பல தம்பதியினர் குழந்தைகளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு வரம். அதேவேளை பல நேரங்களிலே நம்முடைய உடலில் இருக்கின்ற உபாதைகளினாலேயும் குழந்தைகள் பெறாமல் போகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நாம் மையப்படுத்த வேண்டும். காரணம் என்ன? எல்லா மனிதரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் குழந்தை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் மதிக்கப்படுவதில்லை என்பது இன்று மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்திலும் இருந்தது. திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் சக்கரியா மற்றும் அன்னா, இவர்கள் வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் அவர்கள் குழந்தை பிறக்கவில்லை. அன்றைய காலகட்டத்திலே பொதுவாக யூதர்கள் மத்தியிலே ஒருவருக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆக அந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மீது கடவுள் கருணை கொள்கிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியின் மூலம் பார்க்க முடிகிறது. அதாவது இறைவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் நடைபெறும் என்பதை நாம் முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் அந்த திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கான அடையாளத்தை நற்செய்தியில் கொடுக்கின்றார். காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்பவராக, அவர் பாலைவனத்தில் வாழக்கூடியவராக, அதே வேளையிலே எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை மக்களிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக என்பது போன்று அவருடைய வாழ்க்கை முறையை ஏற்கனவே அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதுவும் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த செய்தியானது வானதூதர் வழியாக யாருக்கு கொடுக்கப்படுகிறது? செக்கரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் செக்கரியா அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். காரணம், இயற்கையாக அப்படி நடக்கப் போவதில்லை. காரணம், அவருடைய மனைவி வயது முதிர்ந்தவள், அவரும் வயது முதிர்ந்திருக்கிறார். இனி கருவுறுவதற்கு இயலாத ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலில் எப்படி ஒரு குழந்தையின் மனைவி பெற்றெடுக்கப் போகிறாள் என்ற ஒரு அவநம்பிக்கை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவர் ஆகவே எதிர்த்து வானதூதன் கேள்வி கேட்கிறார், இது எப்படி நிகழும்? அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லையே, அறிவியல் பூர்வமாக அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லையே என்று சொல்ல அங்கே ஒரு அடையாளம் ஒன்று வைக்கப்படுகிறது. அதாவது குழந்தை பிறக்கும் வரை நீ வாய் பேசாமல் இருப்பாய், இதுதான் அடையாளம். ஆக இங்கு உள்ள நடந்தது என்னவென்று மக்களுக்கு தெரிய போவதில்லை, வெளியே தெரிய போவதில்லை. ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். காரணம், உள்ளே செல்லுகின்ற பொழுது வாய் பேசக்கூடிய உன்னால் இப்பொழுது வாய் பேச முடியவில்லை. அப்படி என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அதற்கு உரிய நாட்கள் வரும் பொழுது வெளியே தெரிய வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆனால் மனிதன் நினைத்தாலும் செய்ய முடியும், ஆனால் அதே அளவிற்கு இல்லை. அதாவது நாம் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சால் அடைய முடியும். ஆனால் அதை மீறிய பல செயல்கள் இருக்கிறது, அதை கடவுளாலும் செய்ய முடியும். எவ்வாறு நாம் நம்மை நம்புகிறோமோ அதை விட சிறிது அதிகமாக கடவுளை நம்ப வேண்டும். என்றால் நாம் கடவுளை விட சற்று கீழே இருக்கின்றோம், ஏனென்றால் அவருக்கு நெருங்கி இருக்கின்றோம். ஆக கடவுளுடைய திட்டத்திலே கடவுள் திருமுழுக்கு யோவானை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இருவர் நம்பிக்கை கொள்ள எதிர்பார்க்கின்றார். அதுபோன்றுதான் இந்த உலகம் எதிர்பார்க்காத விஷயங்களில் கடவுளுடைய தன்மைகள் விளங்க வேண்டும் என்றால் அடிப்படையில் நம்பிக்கை தேவை. நாம் சில விஷயங்கள் நடக்காது என்று நினைப்போம், ஆனால் கடவுள் நிகழ்த்தி காட்டுவார். ஆக அத்தகைய ஆழமிக்க அன்பு கொண்ட இறைவன், சக்திமிக்க இறைவன் இன்று உங்களையும் என்னையும் அவர் பணியாற்றுவதற்காக அழைப்பு விடுக்கின்றார். நானும் நீங்களும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குரிய வரங்களை கேட்போம். நாமும் திருமுழுக்கு யோவானை போன்று உண்மையுள்ளவர்களாக, நேரிய உள்ளம் கொண்டவர்களாக, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எலியா இறைவாக்கினரை போன்று அனைத்து தன்மைகளையும் கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா மீண்டும் வருவார் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. ஆனால் இங்கே எலியாவுடைய தன்மையை கொண்டு
ஒருவர் பிறக்கப் போகின்றார். அதை போன்று இயேசு என்ன சொல்கின்றார்? எலியா ஏற்கனவே வந்து விட்டார் என்றும் சொல்லுகின்றார். ஆக மொத்தத்திலே எலியா எத்தகைய ஒரு கடவுள் மீது பாசத்தையும் பிணைப்பையும் நெருப்பு போன்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தாரோ அதே போன்று திருமுழுக்கு யோவானும் கொண்டிருந்தார் என்பதுதான். அன்புக்குரியவர்களை சிந்தித்தவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் நிறைவாக பெற்று வாழவும், திருமுழுக்கு யோவானை போன்று தூய உள்ளம் கொண்டவர்களாக உண்மை, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவற்றை உள்கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்தவர்களை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.